எமது தொடர் பாடங்களிலே மற்றொரு பிரிவு இருக்கிறது. லம் யஃஅல் என்பதாகும். லம் யஃஅல். நாங்கள் இதற்கு முன்பு நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் சார்ந்த வினைச்சொல், அதாவது யஃஅலு யஃஅலு என்பதை பார்த்தோம். தற்பொழுது இதில் ஒரு மாற்றமான விதம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் லம் என்ற வார்த்தை. லம் என்றால் இல்லை என்பதை குறிக்கும். லம் லம் யஃஅல் என்றால் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை என பொருள்படும். ஆனால் இதற்கு முற்பாடு இறந்த கால வினைச்சொற்களை நாம் பார்க்கும் பொழுது இதே போன்று பொருள் வரக்கூடிய வேறொரு வடிவத்தை நாங்கள் பார்த்தோம். அதுதான் மா ஃபஅல என்பதாகும். மா ஃபஅல, அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. மா என்பது நுழைந்து வந்திருக்கிறது. இங்கு அதே விதமான பொருளை தரக்கூடிய லம் யஃஅல் என்ற வடிவம் வந்திருக்கிறது. பொருளில் ஒரே விதமாகத்தான் இந்த இரண்டு பகுதி மா ஃபஅல என்பதும் லம் யஃஅல் என்பதும் அமையும். ஆனால் அதனுடைய வடிவம் வித்தியாசமானது. லம் யஃஅல், அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. லம் யஃஅலா, அவர்கள் இரு ஆண்கள் செய்யவில்லை. லம் யஃஅலு, அவர்கள் பல ஆண்கள் செய்யவில்லை. லம் தஃஅல், அவள் ஒரு பெண் செய்யவில்லை. லம் தஃஅலா, அவர்கள் இரு பெண்கள் செய்யவில்லை. லம் யஃஅல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்யவில்லை. லம் தஃஅல், நீ ஒரு ஆண் செய்யவில்லை. லம் தஃஅலா, நீங்கள் இரு ஆண்கள் செய்யவில்லை. லம் தஃஅலு, நீங்கள் பல ஆண்கள் செய்யவில்லை. லம் தஃஅலி, நீ ஒரு பெண் செய்யவில்லை. லம் தஃஅலா, நீங்கள் இரு பெண்கள் செய்யவில்லை. லம் தஃஅல்ன, நீங்கள் பல பெண்கள் செய்யவில்லை. லம் அஃஅல், நான் செய்யவில்லை. லம் நஃஅல், நாங்கள் செய்யவில்லை. இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதுதான் இந்த லம் என்ற சொல் நுழைந்தவுடன் யஃஅலு என்று ஆரம்பத்தில் இருந்த இந்த சொல் லம் யஃஅல் கடைசியிலே ஜெஸ்ம் வந்திருக்கிறது. லு என்றிருந்தது இல் என்று மாறி இருக்கிறது. லம் யஃஅல். இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். லம் யஃஅலானி என்று வர வேண்டியது அப்படி வராமல் லம் யஃஅலா யஃஅலானி என்று இருந்தது. லம் யஃஅலா என்று வந்திருக்கிறது. அதில் நூன் விழுந்து விட்டது. இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனை அடுத்து வரக்கூடிய பிரிவுதான் நாங்கள் லம் யுஃஅல் என்பதை பார்க்க வேண்டும். லம் யுஃஅல், யஃஅலு என்று இருந்ததிலே லம் யஃஅல் என்று லம் நுழைந்து மாற்றத்தை உண்டு பண்ணியது. யுஃஅலு என்பதிலே லம் நுழைந்து லம் யுஃஅல், அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை என்பதை குறிக்கின்றது. இதே போன்று நாங்கள் ஆரம்பத்திலே மா ஃபுஇல என்ற வடிவத்தை பார்த்தோம். இறந்த கால வினைச்சொல்லிலே மா ஃபுஇல, அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. இங்கு லம் யுஃஅல், அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. அதே விதமான பொருளை தான் தரும். ஆனால் அதனுடைய வடிவம் வித்தியாசமானது. லம் யுஃஅல், அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. லம் யுஃஅலா, அவர்கள் இரு ஆண்கள் செய்யப்படவில்லை. லம் யுஃஅலு, அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை. லம் துஃஅல், அவள் ஒரு பெண் செய்யப்படவில்லை. லம் துஃஅலா, அவர்கள் இரு பெண்கள் செய்யப்படவில்லை. லம் யுஃஅல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்யப்படவில்லை. லம் துஃஅல், நீ செய்யப்படவில்லை. லம் துஃஅலா, நீங்கள் இரு ஆண்கள் செய்யப்படவில்லை. லம் துஃஅலு,
நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை. லம் துஃபாலி, நீ ஒரு பெண் செய்யப்படவில்லை. லம் துஃபாலா, நீங்கள் இரு பெண்கள் செய்யப்படவில்லை. லம் துஃபால்ன, நீங்கள் பல பெண்கள் செய்யப்படவில்லை. லம் உஃபால், நான் செய்யப்படவில்லை. லம் நுஃபால், நாங்கள் செய்யப்படவில்லை என்பதாகும். நீங்கள் இந்த பாடத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். முந்திய பாடங்களை மீட்டி பார்த்து கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் வரக்கூடிய பாடங்களை உங்களால் இலேசான முறையிலே தொடர முடியும்.